அடுத்த நொடி ரத்தம் பட்ட அந்த புத்தகத்திலிருந்து பலத்த சத்தத்தோடு கூட்டமாக சிகப்பு நிற வௌவால்கள் பறந்து வந்தன. அதை பார்த்து மிரண்டு போன நிலவன் தப்பிப்பதற்காக திரும்பி ஓடினான். ஆனால் வௌவால்கள் அவனை சுற்றி சூழ்ந்தது. ஒரு சுழல் போல அவனை சுற்றி வௌவால்கள் பறக்க அந்த சுழலுக்குள் சிக்கி மூச்சு விட முடியாமல் திணறினான் நிலவன். சுழல் அவனை இறுக்கி பிடிக்க அவனுடைய கண்கள் சிகப்பு நிறத்தில் ஒளிர்ந்து மூடியது. நிலவன் அப்படியே மயங்கினான். அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சம் அவனுடைய முகத்தில் பட அதன் சூடு தாங்காமல் எழுந்து நிழல் இருக்கும் இடத்தில் ஒண்டிக் கொண்டான். இவ்வளவு நாட்களில் அவன் சூரிய வெளிச்சத்துக்கு இப்படி பாய்ந்ததில்லை. மொத்த அறையையும் அவன் கவனித்த பொழுது போர்க்களம் வந்தது போல அலங்கோலமாக கிடந்தது. ஒரு பெரிய கண்ணாடி உடைந்து அவன் கால் அருகே கிடக்க அதில் எட்டி பார்த்தவன் அதிர்ச்சியானான். ஒரு மிருகத்தின் பற்களைப் போல அவருடைய முன்பக்கத்தில் 2 பற்கள் நீண்டிருந்தது கண்ணாடியில் தெரிந்தது. அதன் கூர்மையை பார்த்து பயந்து போனான். பதட்டமாக தன்னுடைய மூக்கு கண்ணாடி எடுத்து அணிந்தவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கண்ணாடியை போட்ட பிறகுதான் அவனுடைய கண்கள் மங்கலாக தெரிந்தது. இது எப்படி சாத்தியம்? அவனுடைய உடம்பெல்லாம் முறுக்கேறி இருந்தது போல அவனுக்கு தோன்றியது. வழக்கத்துக்கு மாறாக நிறைய வாசனை அவனுக்கு புலப்பட்டது. அவன் இருந்த ஹாஸ்டலுக்கு வெளியே ஒரு பச்சை நிற மிலிட்டரி வேன் வெளியே வந்து ஹாரன் அடித்தது. பெரிய விஷயத்தையே மறந்துவிட்டது. அப்போதுதான் நிலவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நேற்றோடு ஸ்கூல் வாழ்க்கை முடிந்து இன்று முதல் மிலிட்டரி காலேஜில் சேர்ந்து அவன் பயிற்சி பெற வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. எல்லா மாணவர்களும் அந்த மிலிட்டரி வேனுக்குள் ஏறிவிட கடைசியாக உடைகளை மாட்டிக்கொண்டு உள்ளே சென்று ஏறினான் நிலவன். ஷாம், அதித்தி உட்பட அத்தனை பேரும் அவனை பார்த்து கேலி செய்து சிரிக்க எதுவும் பேசாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் நிலவன். வண்டி படுவேகமாக மிலிட்டரி காலேஜ் உள்ளே இருந்த ஓபன் ஸ்டேடியத்திற்குள் நுழைந்தது. பவர் டெஸ்டிங் என்று அந்த ஸ்டேடியத்தின் திரையில் பெரிதாக ஓடிக்கொண்டிருக்க அத்தனை மாணவர்களும் திகைத்து போயினர். மொத்த ஸ்டேடியமும் அதிரும் அளவுக்கு 50க்கும் மேற்பட்ட மிலிட்டரி அதிகாரிகள் துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்தனர். நிலவன் உட்பட வெறும் 10 மாணவர்கள் மட்டுமே அங்கே நின்று கொண்டிருக்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மிலிட்டரி அதிகாரிகள் வழிவிட லேசாக நரைத்த முடியுடன் லேகா என்கிற பெண் மிலிட்டரி கேப்டன் உள்ளே நடந்து வந்தார். ஆல்ரெடி 4 minutes லேட். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கூட கிடையாது. டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். லைன் அப். ஆன் மை கமாண்ட். 5 4 3 2 1. அதிகாரிகள் மாணவர்களை மைதானத்துக்கு நடுவே கொண்டு வந்து நிறுத்தினர். என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாத போது திடீரென பல இரும்பு ஈட்டுகள் அந்த மாணவர்களை நோக்கி பாய்ந்தது. சுதாரித்த சில மாணவர்கள் தங்களிடம் இருந்த தீயை கக்கும் சக்தி, காற்று திசை திருப்பும் சக்தி, இரும்பை உடைக்கும் சக்தி, தங்கள் உடம்பையே கருங்கல்லாக மாற்றும் சக்தி என எல்லா பவரையும் பயன்படுத்தி அந்த அம்புகளை தடுத்தனர். ஆனால் நிலவன் மட்டும் மைதானத்துக்குள் வரும் வெயிலை கூட சமாளிக்க முடியாமல் உடையை வைத்து முகத்தை மறைத்துக் கொண்டும் மற்ற மாணவர்களின் நிழலிலும் ஒளிந்து தப்பித்துக் கொண்டிருந்தான். நன்றாக விளையாடி அம்புகளை தடுத்த 5 பேரை அழைத்து பேசினார் லேகா. இந்த சூப்பர் ஹியூமன் டெஸ்ட்ல நீங்க 5 பேரும் லெவல் 4க்கு தகுதியான ஆளுங்க. வெளியே வந்து உங்க டீடைல்ஸ் கொடுங்க. நவ கண்டினியூ தி டெஸ்ட். மற்ற 5 மாணவர்களும் சுதாரிப்பதற்குள் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி இருந்த டவர்களிலிருந்து மின்சார சக்தி உள்ளே பாய்ந்தது. கேடயத்தை சக்தியாக வைத்திருந்த மாணவர்கள் ஒரு பெரும் கேடயத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்தை அப்படியே தடுத்து நிறுத்தினர். சூரிய வெளிச்சத்திலிருந்து மறைந்தது. இப்பொழுதுதான் நிலவனுக்கு மெல்ல மூச்சு விட முடிந்தது. நிலவன் மட்டும் எதுவும் செய்யாமல் ஓடிக்கொண்டிருப்பதை லேகா கவனித்து விட்டார். 10 நிமிடத்திற்கு மேல் அந்த மின்சாரம் பாய்ந்தோம். அந்த 3 மாணவர்கள் அதை லாவகமாக தடுத்து நிறுத்தினர். அந்த 3 பேரையும் அழைத்த லேகா, நீங்க 3 பேரும் go to level 3. லாஸ்ட் 2 நீங்க அப்படியே நில்லுங்க. லேகா கடைசியாக கை காட்டியது நிலவனையும் சமீராவையும் தான். அடுத்த சவால் என்ன என்று தெரியாமல் சமீரா திகைத்து போய் நிற்க நிலவன் வெயில் தாங்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தான். உடலெல்லாம் தீப்பற்றியது போல துடித்தான். இதை கவனித்த சமீரா, ஹே நிலவன், என்ன பண்ற நீ? ஆர் யூ ஓகே? அடுத்த அட்டாக் வரப்போகுது, எழுந்திரு. சமீரா அவனை எச்சரித்துக் கொண்டிருந்த அடுத்த நொடியே பயங்கரமாக ஒன்று நடந்தது. சுற்றியிருந்த பீரங்கி போன்ற அமைப்பிலிருந்து நெருப்பு அவர்களை நோக்கி பீச்சி அடிக்கப்பட்டது. கன நேரத்தில் சுதாரித்த சமீரா தன்னிடம் இருக்கும் ஐஸ் கட்டி சக்தியை பயன்படுத்தி அவர்களை சுற்றி ஒரு ஐஸ் கட்டி சுவரை எழுப்பினாள். நெருப்பு அதை மெல்ல மெல்ல கரைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நிலவனை எழுப்ப முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அடுத்த சில நொடிகளில் அந்த ஐஸ் கட்டி சுவர் வெடித்து சிதறியது. நிலவனை மறைத்து நின்ற சமீரா தீக்கக்கும் பீரங்கிகளுக்கு குறிவைத்தாள். பெரிய ஐஸ் கட்டிகளை அதை நோக்கி அவள் வீச அந்த பீரங்கிகள் வெடித்து சிதறியது. சுற்றியிருந்த மிலிட்டரி ஆபீசர்கள் கூட பதறியடித்து ஓடினர். சமீரா மெல்ல மூச்சு வாங்கியபடி நிலவனுக்கு கை கொடுத்து தூக்கிவிட நிலவன் மெல்ல நிழலுக்கு நகர்ந்து சென்றான். இதை பார்த்து சமீரா அருகில் வந்த லேகா, நாட் பேட் சமீரா, யூ ஆர் ப்ரோமோட்டட் டு லெவல் 3. ஆனா நான் இவன மாதிரி பவரே இல்லாத ஒருத்தனை பார்த்ததே இல்ல. லெவல் 0 கூட இல்லாத வெத்து வெட்டு. ஓகே, கிளாஸ் டிஸ்பர்ஸ்ட் என்று லேகா மாணவர்கள் வாங்கிய மதிப்பெண்களோடு கமாண்டர் ஆபீஸுக்குள் நுழைந்தார். கமாண்டருக்கு முன்பு சல்யூட் அடித்த லேகா தன்னிடமிருந்த பென்டிரைவை கொடுத்துவிட்டு பேச ஆரம்பித்தாள். சார், மொத்தமா 9 ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ இதுல இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பவர், என்ன லெவல்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கு சார். வாட் நான்சென்ஸ்! ஒரு டெஸ்டிங் பேட்ச்க்கு 10 பேர் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஏன் 9 பேர் மட்டும் இருக்காங்க? 10 பேர் தான் சார் இருந்தாங்க. அதுல ஒரு பையன் சுத்த பெஸ்ட்.
அவனுக்கு எந்த பவரும் இல்ல சார். சோ வாட், அவன் டேட்டாவையும் என்டர் பண்ணணும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, நானே என்டர் பண்றேன். அவன் பேர் என்ன? லேகா சொல்ல சொல்ல கமாண்டர் அவனை பற்றிய டேட்டாக்களை கம்ப்யூட்டரில் பதிவேற்றினார். அவனுடைய முகத்தை பார்த்தபோது அவருக்குள் ஏதோ ஒரு சந்தேகம் கிளம்பியது. அவனுடைய கண்களை சுற்றி பெரும் கருவளையம் அவருக்கு தெரிந்தது. சந்தேகத்தின் பேரில் லேகாவிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அப்பொழுது லேகாவிற்கு தெரியாது, அவர் சாதாரணமாக நினைத்த ஒரு விஷயம்தான் பெரிய பிரளயமாக வெடிக்கப் போகிறது என்று. இன்னொரு பக்கம் ஒரு வார உணவிற்காக நிலவனுக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்களை 1 மணி நேரத்தில் காலி செய்து கொண்டிருந்தான் நிலவன். டேய், நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? நீ எவ்வளவு பாயிண்ட்டுக்கு சாப்பிட்டிருக்க தெரியுமா? என்னன்னு தெரியல சார், எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போக மாட்டேங்குது. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், கொடுங்க. கேண்டீனில் வாங்கிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அப்பொழுதும் அவனுடைய பசி அடங்கவில்லை. அவனுக்குள் இருந்த சக்தி அவனுடைய பசியை கொடூரமாக தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தது. 5 நாள் சாப்பாட்டை சாப்பிட்ட பின்பும் கூட 10 நாள் பசி அவனிடம் இருந்தது. சாப்பிட்டு முடித்த நிலவனுக்கு காதுகள் கூர்மையடைந்தது. மோப்ப சக்தி அதிகமானது. தூரத்தில் அவனுக்கு யாரோ ஒரு பெண் பிரச்சனையில் இருக்கும் சத்தம் கேட்டது. அதுவும் அவனுக்கு பழக்கப்பட்ட குரல். அந்த பையனோட வீக்னஸ் பத்தி தெளிவா சொல்ல முடியுமா? சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல சார். சூரிய வெளிச்சத்தை பார்த்தா அவனால தாங்கிக்க முடியல. எலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். வாட்? அது சாதாரண வீக்னஸா? இடியட், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? என்று அதிர்ச்சியாகி உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கத்தினார் கமாண்டர். அந்த சத்தத்தில் லேகாவே 2 அடி பின்னே சென்றார். ஆளில்லாத ஹாஸ்டல் அறையில் சத்தம் கேட்ட அரைக்கதவில் காதை வைத்து கேட்டான். உள்ளே சமீராவின் கைகளை பிடித்து பிரச்சனை செய்து கொண்டிருந்தான் ஷாம். ஹே, விடுடா விடுடா, என்ன ஒழுங்கா விடு, இல்ல நான் லேகா மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வெறும் லெவல் 3, ஆனா நான் லெவல் 10 சூப்பர் ஹியூமன். நான் கேட்டா நீ பாயிண்ட்ஸை கொடுத்துதான் ஆகணும். முடியாதுடா, என்னடா பண்ணுவ? அசிங்கப்படுத்திடுவேன் என்று ஷாம் அவளை மிரட்ட திடீரென கதவை திறந்து உள்ளே வந்தான் நிலவன். பூட்டியிருந்த கதவு எப்படி திறந்தது என்று தெரியாமல் ஷாம் திகைத்து போய் பார்க்க நிலவன் கண்களை கசக்கியபடி உள்ளே வந்து நின்றான். நான் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேலேக்கா. அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். எந்த பவரும் இல்லாம அந்த இடத்துல எவனாலையும் நின்று இருக்க முடியாது. ஷாம் முன்னே வந்து நின்ற நிலவன் சமீரா சிரமப்படுவதை பார்த்து கோபப்படுகிறான். ஷாம், ஒழுங்கா அவன் மேல இருந்து கையேடு. டேய் டுபாக்கூர் பையா, என் பவரை வச்சு உன்னை சுண்டி விட்டாலே நீ நசுங்கிடுவ. காமெடி பண்ணாம வந்த வழியே திரும்பி போ. இங்க நடக்கிறத வெளியில போய் சொல்லிட்டு இருக்காத, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுதான் சொன்னேன். நிலவன் கோபமாக முறைக்க ஷாம் பொறுமை இழந்தான். ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று சமீரா 2 பேரையும் பார்த்து அதிர்ச்சியாகிறாள். அந்த பையன் எங்கிருந்து வந்தான்? அவனோட அம்மா அப்பா யாரு? அவனோட ஆரிஜின் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியணும். கலெக்ட் இட். ஓகே சார். சொன்னா கேட்க மாட்டேல்ல, நீ ஒளிஞ்சு போ. ஷாம் தன் சக்தியை நிலவன் மீது உபயோகிக்க அது நிலவனை 10 அடிக்கு மேல் உயரமாக தூக்கி பின்னே வீசியது. நிலவன் சுவற்றில் மோதிய வேகத்தில் சுவர் லேசாக விரிசல் விட்டது. அவன் விழுந்ததை பார்த்து சமீரா அதிர்ச்சியானாள். ஐயோ, நிலவன்! ஓ காட்! லேகா தயக்கத்தோடும் குழப்பத்தோடும் நின்று கொண்டிருந்ததை பார்க்கிறார் கமாண்டர். நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் என்ன யோசனை? சார், ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அந்த பையனுக்கு எந்த பவரும் இல்ல, அதனால எந்த யூஸுமே இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக சார் அவன் மேல இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணணும்? இதை கேட்ட கமாண்டர் கோபத்தில் டேபிளை ஓங்கி தட்டினார். அந்த சத்தம் சுற்றி வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்களை மட்டுமல்லாமல் லேகாவையும் அதிர வைத்தது. எல்லா ரகசியத்தையும் சொன்னாதான் வேலை செய்வேன் முட்டாள். சொன்னதை செய். 2 ஹை லெவல் ஆபீசரை போட்டு அவனை அப்சர்வ் பண்ணுங்க இப்பவே. இன்னொரு பக்கம் சமீரா பதறிக் கொண்டிருந்தாள். ஷாம் அவளுடைய கையை பிடித்து பலவந்தப்படுத்திக் கொண்டிருந்தான். நிலவன், நிலவன், எழுந்து! நிலவன்! ஷாம், ப்ளீஸ் விடு. நீ என்ன கத்தினாலும் அவன் எந்திரிக்க மாட்டான். நான் அடிச்ச அடி அப்படி. முக்கியமா அவன் மேல நிறைய டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து அவன் யாருங்கிற உண்மை வெளியே வரும். Put him in more tougher situations. சரி என்று தலையாட்டி விட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பினார் லேகா. மொத்த ராணுவ மையமும் பரபரத்துக் கொண்டிருக்க அவன் எந்திரிக்க 1 மாசம் ஆகுமோ 2 மாசம் ஆகுமோ சொல்ல முடியாது. எந்திரிக்கவே முடியாம கூட போகலாம். ஷாம் அலட்சியமாக பேசிக் கொண்டிருக்க அவனுக்கு பின்னே நீண்ட பற்களுடனும் ஒளிரும் சிவப்பு கண்களுடனும் எழுந்து நின்றான் நிலவன். ஷாமுக்கு முன்னே நின்று இதை பார்த்துக் கொண்டிருந்த சமீராவுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஷாம் திரும்பி பார்க்க ஒரு மர்ம சக்தியோடு புது பலத்தோடு ஷாமை வீழ்த்த ஆக்ரோஷத்துடன் நின்று கொண்டிருந்தான் நிலவன். சமீராவை துன்புறுத்திய ஷாமை நிலவன் என்ன செய்தான்?
நிலவனுக்குள் புகுந்த புதிய சக்தி இனி என்ன செய்யும்? நிலவனின் அம்மா கொடுத்த புத்தகத்தில் இருந்த மர்மம் என்ன? கமாண்டரை அடரும் அளவிற்கு நிலவனிடம் இருக்கும் மர்ம சக்தியின் ஆபத்து என்ன? தன்னை துன்புறுத்திய சீனியர்களுக்கும் தன்னை நம்பி வந்த நண்பர்களுக்கும் நிலவன் என்னென்ன செய்தான்? அண்ணா விடுங்கண்ணா ப்ளீஸ் காப்பாத்துங்க. நிலவனின் காதுகள் கூர்மையடைந்தன. கவனமாக கேட்டபொழுது ஷாம் ஒரு ஜூனியர் பெண்ணிடம் வம்பிழுப்பது அவனுக்கு தெரிந்தது. 10 வருடங்களுக்கு முன்பு பூமிக்கு வந்த குரானோஸ் என்கிற ஏலியன்கள் மனிதர்களை வேட்டையாடி அவர்களை அடிமைப்படுத்தினர். 5 வருடமாக நடந்த யுத்தத்தில் மனிதர்களுக்கு கை கொடுக்க கடைசியாகத்தான் வந்தனர் சூப்பர் ஹியூமன்ஸ் எனப்படும் சக்தி படைத்த மனிதர்கள். தங்களுடைய சக்திகளை அடைய சாதாரண மக்களுக்கும் அவர்கள் பயிற்சி கொடுத்தனர். அதன் பிறகு ஏலியன்களை எதிர்த்து அவர்கள் சண்டையிட ஏலியன்கள் சமாதான உடன்படிக்கைக்கு இறங்கி வந்தனர். அதன் பிறகு நிறுத்தப்பட்ட போர் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் துவங்கலாம் என்கிற நிலையில் இருந்தது. அதனால் கல்லூரி படிப்பை முடித்ததும் அனைத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் ராணுவத்தில் கட்டாயம் சேவை செய்ய வேண்டும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் மிலிட்டரி காலேஜ். அப்படி சூப்பர் ஹியூமன்ஸிடமிருந்து சக்திகளை பெற்ற சில மனிதர்கள் அதை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினார்கள். அதை தங்கள் அதிகாரமாக பயன்படுத்தி சாதாரண மக்களை அடிமையாக்கினர். அப்படி ஒரு அதிகாரியின் மகன்தான் ஷியாம். உடலை கல்லாக மாற்றும் சக்தி படைத்தவன். நிலவன் மிக சாதாரணமானவன், எந்த சக்தியும் இல்லாதவன். ஏலியன்களுடன் நடந்த போரில் தன் அம்மாவையும் அப்பாவையும் இழந்த அனாதை. மிலிட்டரி காலேஜ் மாணவர்கள் பொருட்கள் வாங்கிக் கொள்ள காலேஜ் கொடுக்கும் பாயிண்ட்ஸ்களை பறித்து தனக்காக பயன்படுத்திக் கொள்ளும் சீனியர் தான் ஷியாம். இது தெரியாமல் தான் நிலவன் அவனிடம் சிக்கிக் கொண்டான். நிலவனை அடித்து போட்ட பின் அத்தனை பாயிண்ட்களையும் உறிஞ்சி எடுத்துக் கொண்டான் ஷியாம். எஸ், மொத்தம் 10 பாயிண்ட். நான் தாண்டா இங்க ராஜா. நிலவனை வீழ்த்தி விட்டதாக ஷாம் நினைத்துக் கொண்டு செல்ல ஆட்டம் அப்போதுதான் ஆரம்பிக்கிறது என்று அவனுக்கு அப்போது தெரியாது. தட்டு தடுமாறி அறைக்கு வந்தான் நிலவன். தன்னை காப்பாற்ற யாரும் வராததால் நொந்து போயிருந்தான். வெகு நேரமாக அழுகையை அடக்கி வைத்திருந்தான். தன் அப்பா அம்மாவின் போட்டோவை பார்த்ததும் கதறி கதறி அழ ஆரம்பித்தான். நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாரும் என்ன போட்டு அடிச்சாங்க, இப்போ என்ன போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது? ஏன் இப்படி பண்றாங்க? நான் பேசாம செத்து போய் உங்க கூட வந்துடுவா, என்னால முடியலம்மா என்று நிலவன் கதறி அழ ஆரம்பித்தான். அவன் அழுவதை தெரிந்து கொண்டு அவனுடைய அறையின் சென்சார் அவனுடைய அப்பா பேசிய பழைய ஆடியோவை பிளே செய்தது. நிலவா, எதுக்காகவும் பயப்படாத. இந்த போர்ல எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எது ஆனாலும் சரி, நீ கலங்காம இருக்கணும். நான் கொடுத்திருக்கிற புத்தகம் தான் உன்னோட எல்லா பிரச்சனைக்கு இருக்கிற ஒரே தீர்வு. எவ்வளவு சீக்கிரம் அதை திறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை திறந்துரு. அதை எப்படி திறக்கணும்னா? அவருடைய குரல் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வெடிகுண்டு சத்தம் கேட்டு பாதியில் கட்டானது. 10 வருடங்களாக இதே ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறான் நிலவன். ஆனால் அவர் கொடுத்த புத்தகத்தை எப்படி திறப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. மனமுடைந்து போன நிலவன் இறுதியாக ஒருமுறை அந்த புத்தகத்தை திறக்க முயற்சி செய்தார். மனித தோலில் செய்தது போல இரத்த நிறத்தில் இருந்தது அந்த புத்தகம். ஏற்கனவே பலமுறை முயற்சி செய்தும் அந்த புத்தகம் திறக்கவே இல்லை. கடைசியா ஒரே ஒரு தடவை இந்த புத்தகத்தை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி ஓபன் ஆகலனா இதோட என் வாழ்க்கையை முடிச்சு என்று கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தான். அவனுடைய வீட்டில் இருந்த ஒரு ரம்பத்தை வைத்து அதை அறுத்து பார்த்தான். ரம்பம் உடைந்தது. சுத்தியலை கொண்டு அதை அடிக்க சுத்தியலின் கைப்பிடி உடைந்தது. மொட்டை மாடியில் இருந்த அந்த புத்தகத்தை தூக்கி வீசி பார்த்தான். அது கீழே விழுந்து கல் போல அப்படியே இருந்தது. வெறுப்பு அதிகமாக விபரீதமாக யோசித்தான் நிலவன். பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்த அவனுக்கு கொடுத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டு பார்த்தான். அந்த புத்தகம் 1 இன்ச் கூட நகரவில்லை. நிலவனுக்கு கண்ணீர் பொங்கியது. உச்சகட்டமாக பெட்ரோலை எடுத்து ஊற்றி கொளுத்தி பார்த்தான். நெருப்பு அணைந்து புகைந்ததை தவிர ஒன்றும் நடக்கவில்லை. அந்த புத்தகத்தின் முன்பு மண்டியிட்ட நிலவன் கதறி அழ ஆரம்பித்தான். புத்தகத்தை எடுத்து தன்னுடைய தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தான். தோத்துட்டப்பா, நான் தோத்துட்டேன். நான் எதுக்குமே லாய்க்கல. எனக்கு வாழ்றதுக்கே தகுதி இல்ல. என்று நிலவன் தன்னுடைய தலையிலேயே புத்தகத்தை வைத்து அடித்துக் கொண்டான். அவனுடைய நெற்றியில் புத்தகம் பலமாக மோத நெற்றிச்சதை கிழிந்து அந்த புத்தகத்தில் ரத்தம் ஊற்றியது. ரத்தம் பட்டதும் திடீரென அந்த சிகப்பு நிற புத்தகம் நீல நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தது. மெல்ல அந்தரத்தில் பறந்த அந்த புத்தகம் அறை முழுவதும் கண்கள் கூசும் அளவிற்கு ஒளியை வீசியது. சின்னதாக புயல் அடித்தது போல மொத்த அறையிலும் காற்று வீசி பொருட்கள் விழுந்தன. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நிலவன் திகைத்து போனான். அந்த புத்தகத்தை எட்டி பிடிக்க நினைத்த போது திடீரென அந்த புத்தகம் அவனை அந்தரத்தில் பறக்கவிட்டது. என்ன நடக்குதுங்க? நிலவன் கத்திக்கொண்டே இருக்க அந்த புத்தகத்தின் பக்கங்கள் படபடவென திறந்து ஒரு ஒளிப்பந்து போல மாறியது. அந்த புத்தகம் வேகமாக நிலவனின் உடலில் மோதியது. தூக்கி வீசப்பட்ட நிலவன் பொத்தன தரையில் விழுந்தான். ஆனால் அவனுக்கு வலிக்கவில்லை. உடல் முழுவதும் உருக்கேறி அவனுடைய கண்கள் ஓநாய் கண்களைப் போல மிளிர்ந்தது. எழுந்து பார்த்தவனின் கண்ணில் ஒரு திரை தெரிந்தது. அதில் அவனுடைய பெயர், அவனுடைய லெவல், அவனுடைய சக்தி, அவனிடம் இருக்கும் பாயிண்ட்ஸ் என்று எல்லாம் கண்முன்னே தெரிந்தன. என்ன இது? என் கண்ணு முன்னாடி ஏதோ சிஸ்டம் மாதிரி தெரியுது. என் ஹார்ட் பீட் எல்லாம் ஓடுது. உடம்பு முழுக்க ஏதோ பவர் ஏறின மாதிரி இருக்கே என்று நிலவன் அதை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு குரல் அவனிடம் பேசியது. உங்க உடம்புல இருக்கிற இந்த சிஸ்டம் உங்க பவரை ஏத்திக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன செய்யணும்னு இந்த சிஸ்டம் உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுக்கும். குட் லக்.
என்று அந்த சிஸ்டம் அவனிடம் சொல்ல அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. தன்னுடைய உடம்பில் தனக்கே தெரியாமல் எப்படி ஒரு சிஸ்டம் உருவாகி இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டான். நிலவனுக்கு கோரமாக பசி எடுத்தது. மோப்ப சக்தி அதிகமாக இருந்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தவனுக்கு ரத்த நிறத்தில் நிலா ஒளிர்வது போல தெரிந்தது. மொட்டை மாடிக்கு சென்று அதை பார்க்க வேண்டும் என்று ஆசை அவனுக்கு அதிகமாகி வேகமாக ஓடினார். அங்கே சென்று நிலாவை பார்த்தவனுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி பொங்கியது. உடனே நிலாவை பார்த்து கத்தினார். நிலவன் மகிழ்ச்சியாக கத்த அந்த மிலிட்டரி கேம்பஸ் சுற்றி இருந்த மலைத்தொடர்களில் இருந்து ஓநாய்களும் முளையிட்டன. நிலவனின் உடலில் ஏதேதோ மாற்றங்கள் நிகழ அத்தனையையும் அவன் உணர ஆரம்பித்தான். சரியாக அந்த நேரத்தில் சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மாணவி அலறும் சத்தம் கேட்டது. நிலவனின் காதுகள் கூர்மையடைந்தன. கவனமாக கேட்டபொழுது ஷாம் ஒரு ஜூனியர் பெண்ணிடம் வம்பிழுப்பது அவனுக்கு தெரிந்தது. உங்களுக்கான முதல் வேட்டை உங்களை அழைக்கிறது, வாழ்த்துக்கள் என்று அது சொல்ல நிலவன் மாடியிலிருந்து எகிரி குதித்தான். அந்த சிஸ்டம் அவனை வழி நடத்தியது. மின்னல் போல ஓட ஆரம்பித்தவன் 20 நொடிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஷாம் முன்பு நின்றான். ஜூனியர் பெண்ணின் தலைமுடியை பிடித்து அவளை மிரட்டிக் கொண்டிருந்த ஷாம் இவனை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தான். டோமர, என்கிட்ட வாங்கின அடிக்கு செத்து இருப்பேன்னு நினைச்சேன். பெரிய புடிங்கி மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க. அண்ணன் முக்கியமான வேலையா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புடா என்று ஷாம் சொல்லி முடிப்பதற்குள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவனை அடித்து தூக்கி வீசினான் நிலவன். இந்த அடியை எதிர்பார்க்காத ஷாம் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு கீழே விழ அந்த மாணவி நிலவனை மிரண்டு போய் பார்த்தாள். நிலவனின் கண்கள் சிவப்பு நிறத்திலும் பற்கள் நீண்டிருந்ததையும் பார்த்து பயந்து ஓட ஆரம்பித்தாள். ஷாம் அடிபட்டு எழ முயற்சிக்க அவனுடைய உடல் மீது யாரோ பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல இருந்தது. நகர முடியாத ஷாம் அவனை நோக்கி கத்த முயற்சிக்க அவனுடைய தாடை உடைந்திருந்தது. நிலவன் அவனை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான். ஷாம் தன் சக்தியை பயன்படுத்தி தன் கையை கருங்கல்லாக மாற்றிக்கொண்டான். பக்கத்தில் வந்த நிலவனின் முகத்தில் வேகமாக ஒரு குத்து விட்டான். ஆனால் நிலவனுக்கு அது வலிக்கவே இல்லை. நிலவன் பேய் போல சிரிக்க ஆரம்பித்தான். என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்போது நிலவனின் உடலில் இருந்த சிஸ்டம் நிலவனுக்கு ஒரு ஆர்டர் போட்டது. உங்களோட பவர் அதிகமாகணும்னா உங்க எதிரியோட ரத்தத்தை நீங்க குடிக்கணும், உடனே குடிக்கணும். Do it now. அந்த குரல் சொல்ல நிலவன் தடுமாறினான். அவனை கடித்துவிடக் கூடாது என்று போராடினான். ஆனாலும் ஷாம் முகத்தில் இருந்து வந்த ரத்தம் அவனை சுண்டி இழுத்தது. அது அவனுக்கு வெறித்தனமான ஒரு பசியை தூண்டியது. தன்னுடைய நீண்ட பற்களை காட்டி வாயை திறந்தான் நிலவன். ஷாம் அவனை தற்காத்துக் கொள்ள உடல் முழுவதையும் கருங்கல்லாக மாற்றினான். தப்பித்து விட்டதாக நினைத்து ஷாம் சிரித்தான். என்ன கடிச்சா உன் பல்லு சுக்கு நூறா உடைஞ்சிடும்டா, முடிஞ்சா கடிச்சு பாருடா என்று ஷாம் அவனை கிண்டலடிக்க ஒரு நொடி கூட யோசிக்காத நிலவன் அவனுடைய தலையை பிடித்து திருப்பினான். சட்டென அவனுடைய கழுத்தை பிடித்து கடித்தான். அவனுடைய கருங்கல் சக்தியை தாண்டி ஷாம் அவனுடைய கழுத்தை கடித்தானா? அவனுடைய ரத்தத்தை குடித்தானா? நிலவன் செய்த இந்த காரியத்தால் ஏன் ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் மீண்டும் போர் தொடங்கியது? பூமி வருடம் 2050. நிலவனின் பெற்றோர்கள் 10 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த போரில் இறந்து போய்விட்டார்கள். மேலும் அது மனிதர்களுக்கும் இடையே நடந்த ஒரு சாதாரண போர் கிடையாது. மாறாக 30 வருடத்திற்கு முன்னால் எங்கே என்றே தெரியாத ஒரு புதிய கிரகத்திலிருந்து திடீரென பூமிக்கு வந்த குரோனஸ் என்னும் ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு மாபெரும் போர். இந்த குரோனஸ் என்னும் ஏலியன்ஸ் உருவ அமைப்பில் கிட்டத்தட்ட மனிதர்களைப் போலவே இருந்தாலும் அவர்களின் தோல் ஒரு டிராகனுக்கு இருப்பது போல் அத்தனை உறுதியாக இருக்க, கூடவே அவர்களுக்கு வாலும் இருந்தது. அவர்கள் எதற்காக பூமிக்கு வந்தனர் என யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்தவுடனேயே மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய அடிமையாயிருக்க ஒப்புக்கொண்டால் அவர்களை தாங்கள் உயிரோடு விட்டு வைப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்யத் தொடங்க இதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இத்தனை வருடமாக தாங்கள் இருந்த இந்த பூமியையும் தங்களையும் திடீரென வந்த ஒரு ஏலியன்ஸ் எவ்வாறு ஆட்சி செய்ய எண்ணலாம் என்ற கோபத்தில் எதிர்க்கத் தொடங்க மனிதர்கள் எதிர்பார்த்தது போல் முடிவு அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. ஏனென்றால் குரோனஸின் தோல் புல்லட் ப்ரூஃபை போல் அத்தனை வலிமையாக இருக்க எந்த ஒரு ஆயுதமும் அவர்களிடம் வேலை செய்யவில்லை. இனி இந்த நிலை தொடர்ந்தால் தாங்கள் குரோனஸிடம் மாட்டிக்கொண்டு இறுதி வரை அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என மனிதர்கள் பயம் கொள்ளத் தொடங்க, அப்பொழுதுதான் அதுவரை தங்கள்
நிறுவனத்தின் கையில் சிக்கியது. இதனால் அதிகாரமும் அதிக பணமும் இருக்கும் மனிதர்கள் மட்டுமே சூப்பர் பவர்களை எல்லாம் கற்றுக்கொண்டு உலகை ஆட்டிப்படைக்க தொடங்க, இன்னொரு புறம் எந்த ஒரு சக்தியும் இல்லாத சாதாரண மனிதர்கள் அவர்களை எதிர்பார்த்து ஒருவித பயத்தோடு அடிமையாக வாழத் தொடங்கினார்கள். ஏலியனோடு ஏற்பட்ட போரில்தான் நிலவனின் பெற்றோர்களும் பங்கு பெற்று தங்கள் உயிரையும் இந்த உலகிற்காக கொடுத்திருக்க, அதற்கு ஈடாகத்தான் அனாதையான நிலவனின் கல்லூரி படிப்புக்கான செலவையும் மற்ற பொறுப்புகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருந்தது. நிலவனின் பெற்றோர் இறக்கும் பொழுது அவனுக்கு வெறும் 10 வயதுதான். ஆனால் அப்போதிலிருந்தே நிலவன் தன் வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கத் தொடங்கிவிட்டான். உறவென்று சொல்லிக்கொள்ள இருந்த பெற்றோர்களையும் இழந்துவிட்டு அவன் மிகுந்த வருத்தத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் தனியாக பிழைக்க வேண்டும் என்பதால் தன் கல்லூரி வாழ்வு எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஒரு வழியாக படிப்பை முடித்திருந்தான். கடந்த காலத்தை எண்ணியபடி தன்னுடைய சிறிய பிளாட்டுக்கு மூச்சு வாங்க வந்த நிலவன் முதல் வேலையாக கதவை அடைத்துவிட்டு சுவற்றில் அமைதியாக தொங்கிக் கொண்டிருந்த டிவியை ஆன் செய்தான். ஆனால் அவனது கவனம் அதில் செல்வதற்கு பதிலாக நேரடியாக அந்த அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய மர அலமாரிக்கு சென்றது. சுற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் சத்தங்களை அவாய்ட் பண்ண வேண்டும் என்றுதான் அவன் டிவியை ஆன் செய்திருந்தான். டிவியில் வழக்கம் போல் நியூஸ் ரிப்போர்ட்டர் கடந்த 5 வருடங்களாக கூறும் அதே செய்தியைத்தான் அப்பொழுதும் வாசித்துக் கொண்டிருந்தார். 30 வருடங்களாக குரோனஸ்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் 5 வருடத்திற்கு முன்பு ஒரு அமைதி நிலைக்கு வந்துவிட்டாலும் இப்பொழுது திடீரென உருவாக்கிக் கொண்டிருக்கும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் மறுபடியும் ஒரு மாபெரும் போர் தொடங்கலாம் என்று உலகின் முக்கிய தலைவர்கள் எச்சரிக்கை செய்து உள்ளார்கள் என்றவர் கூற, அதை கவனிக்காத நிலவனோ நேராக அந்த மர அலமாரிக்குச் சென்று அதற்குள் பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு சிவப்பு நிற அட்டையிடப்பட்டிருந்த புத்தகத்தை கையில் ஆவேசமாக எடுத்தான். அந்த புத்தகம் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு இணையாக இருக்க, அதன் அட்டையோ மனித தோலால் செய்யப்பட்டது போல் இருந்தது. கூடவே அதன் சிவப்பு நிறமும் மனித இரத்தத்தை வைத்து பூசியது போல் இருந்தது. நிலவன் அதை பக்கத்தில் இருந்த டேபிள் மீது வைப்பதற்காக அதன் மீது இருக்கும் அனைத்து பொருட்களையும் பெரும் சத்தத்தோடு ஒரேடியாக கீழே தள்ளிவிட்டு அதை நடுவில் டம் என்று போட்டான். பிறகு தன் பேக்கை எடுத்து வந்தவன் இன்று தான் காலேஜிலிருந்து எடுத்து வந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை கையில் எடுத்தவன் கலவையான உணர்வுகளோடு, இந்த தடவையாச்சு இது ஒர்க் அவுட் ஆகணும், இல்லாட்டி நான் இத்தோட என் முயற்சியை விடலான்னு இருக்கேன். பேசாம இதை தூக்கி போட்டுட்டாவது நிம்மதியா இருக்கலாம். ஒரு முடிவு தெரிஞ்சிட்டா கடைசி வரைக்கும் மத்தவங்க சொல்ற மாதிரி நான் லூசராவே இருந்துக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி டயர்ட் என்று மனம் வலிக்க எண்ணியவன் உடனடியாய் அந்த பாட்டிலை திறந்து அதிலிருந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அந்த புக்கின் மீது ஊற்ற சட்டென்று நிறைய புகையாக வந்தாலும் அந்த புத்தகத்தில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. இதை பார்த்து மிகவும் கோபமடைந்த நிலவன் கையில் இருந்த பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு அந்த டேபிளை தன் காலால் பயங்கரமாய் உதைத்து அப்படியே கீழே அமர்ந்து விட்டான். அவன் பெற்றோர்கள் இறக்கும் முன்பு இறுதியாக அவனுக்கு விட்டுச் சென்ற ஒரே ஒரு சொத்து என்றால் அது அந்த புத்தகம் மட்டும்தான். ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, எதற்காக அதை தன் பெற்றோர்கள் தன்னிடம் விட்டுச் சென்றார்கள் என்று நிலவனுக்கு எதுவும் புரியவில்லை. மேலும் அதை தெரிந்து கொள்வதற்காக அவன் பல முறை அதை திறக்க முயற்சி செய்தாலும் அவனது முயற்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு முறையும் தோல்வியில்தான் முடிந்தது. அவனும் அந்த புத்தகத்தை எப்படியாவது திறந்துவிட வேண்டும் என்று அதை எரித்து பார்த்தான், தண்ணீரில் நனைத்து பார்த்தான், கத்தியை வைத்து கூட திறக்க முடியுமா என்று முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் அந்த புத்தகம் திறப்பேனா என்று சாதித்து விட்டது. தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் சென்று முடிவதை பொறுத்துக் கொள்ள முடியாத நிலவன், அவ்வளவுதான், இனிமேல் இந்த புக்கை வச்சிருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல இதை எதுக்காக என்னோட அம்மா அப்பா விட்டுட்டு போகணும், அப்படி இது மூலமா அவங்க என்னதான் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க என்று பல குழப்பத்தில் இருந்த நிலவன் கோபமாய் எழ திடீரென கால் தடுமாறி கீழே விழப்போனான்.
ஆனால் நல்ல வேளையாக அவன் எதிரே இருந்த ஸ்டூலை பிடித்து விட்டாலும் சட்டென்று அவன் எதிர்பாராத வகையில் அந்த ஸ்டூலில் நீட்டிக் கொண்டிருந்த ஒரு இரும்பு ஆணி அவனது கையை ஆழமாய் பதம் பார்த்துவிட நிலவன் அவசரமாக கையை உதறிக்கொண்டான். என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட நல்ல விஷயமே நடக்காதா? இன்னும் நான் எவ்வளவு கஷ்டத்தை தான் பார்க்கணும் என்று புலம்பியவன் தன்னிச்சையாக தன் கையை அந்த புத்தகத்திற்கு மேலே வைத்து பார்த்து கொண்டிருக்க அந்த காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் ஒரு பெரிய துளியாய் மாறி கீழே இருந்த அந்த சிவப்பு நிற புத்தகத்தில் நேரடியாய் சென்று விழ விற்றென்று காற்று சுழன்று திடீரென்று அந்த புத்தகம் வேகமாய் திறந்து கொண்டது. இதை கவனிக்காத நிலவனோ கையில் இருந்த காயத்தையே பார்த்து கொண்டிருக்க எதேச்சையாக அவனது கண்கள் தனக்கு பக்கத்தில் பறந்து கொண்டிருந்த தன் பேக்கை திரும்பி பார்க்க ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் விட்டான். தன்னுடைய பேக் எவ்வாறு தானாக மேலே எழும்பி பறக்கின்றது என்று அவன் புரியாமல் பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் அந்தரத்தில் தான் மிதந்து கொண்டிருந்தன. What the hell is happening? என்று பயந்து போன நிலவன் சட்டென்று முன்னால் திரும்பி பார்த்தால் அவன் அவ்வளவு நேரமும் திறக்க போராடிக் கொண்டிருந்த புத்தகமும் காற்றில் மிதந்து ஒவ்வொரு பக்கங்களாக திரும்பத் தொடங்க திகிலடைந்த நிலவனுக்கு அங்கு ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றியது. இத்தனை நாட்களாய் தான் எவ்வளவோ முயற்சி செய்தும் திறக்காத புத்தகம் எப்படி திடீரென்று திறந்தது என்று புரியாமல் குழம்பிப் போனவன் ஒருவேளை தன்னுடைய இரத்தம் அதில் பட்டிருக்குமோ என சந்தேகத்தோடு அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று வேகமாக கவனித்து பார்க்கத் தொடங்கினான். ஆனால் அந்த புத்தகமோ மிகவும் வேகமாக ஒவ்வொரு பக்கங்களாய் திருப்பி இறுதி பக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க நிலவனுக்கு சட்டென்று வேர்க்கத் தொடங்கியது. அவன் எதிரே இருந்த புத்தகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க திடீரென்று அவன் காதுக்குள் யாரோ முணுமுணுப்பது போலவும் கேட்கத் தொடங்கியது. இதனால் பயந்து போன நிலவன் யாரது என்று பயத்தில் தனக்கு என்ன நடக்கின்றது என்று புரியாமல் இருக்க இப்பொழுது அந்த புத்தகம் கடைசி பக்கத்திற்கு வந்து சேர்ந்து சட்டென்று மிகவும் பிரகாசமாய் ஒரு வெளிச்சத்தை எழுப்ப இப்போது நிலவனின் உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தரத்தில் பறக்கத் தொடங்கியது. கூடவே அவனை சுற்றி இருந்த அனைத்து பொருட்களும் இப்பொழுது அவனை சுற்றியே வேகமாக சுத்தத் தொடங்க நிலவனுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. இல்ல, இதுவும் கனவுதான். நான் கனவுல இருக்கேன் என்று நிலவன் கூறிக்கொண்டே இருக்க சரியாய் அவனுக்கு எதிராக இருந்த புத்தகமும் பயங்கர பிரகாசமாய் மாறி நிலவனின் முகத்திற்கு அருகே வந்து பெரும் வெளிச்சத்தை அவன் முகத்தில் பாய்ச்ச நிலவனின் கண்கள் சிவப்பும் தங்கமும் நிறைந்த ஒருவித மர்மமான நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது. மேலும் அவன் தனது சுயநினைவை இழந்து அந்தரத்தில் பறந்து கொண்டிருக்க நொடிக்கு நொடி அவனை சுற்றி கொண்டிருந்த பொருட்களின் வேகமும் அதிகமாகி சில நொடிகளில் அந்த புத்தகம் காற்றில் கரைந்து தங்க துகள்களைப் போல் மின்னிக்கொண்டு அந்த அறை முழுவதும் பரவி மறைய அந்தரத்தில் தனியாக மிதந்த நிலவனும் சுயநினைவை இழந்து கீழே விழுந்தான். மறுபடியும் நிலவன் கண் விழித்த பொழுது அவனுக்கு தலை பாரமாய் இருக்க முகத்தை சுருக்கியபடி மெதுவாய் கைகளை கீழே ஊன்றி எழுந்தான். என்ன ஆச்சு எனக்கு என்று யோசனை செய்தவனுக்கு திடீரென நடந்த அனைத்து விசித்திர விஷயங்களும் நினைவுக்கு வரத் தொடங்க மிகவும் அதிர்ந்து போனான். ஓ மை காட் என்றவன் சுற்றியும் சந்தேகமாக பார்க்க வீட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவில்லை. அவன் இறுதியாய் பார்த்தபொழுது அனைத்து பொருட்களும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அனைத்தும் வைத்த இடத்தில் வைத்தபடியே இருக்க நிலவனுக்கு வந்தது கனவா நினைவா என்று குழப்பமாயிருந்தது. ஒருவேளை நான் கனவு கண்டேனோ என்று யோசனை செய்தவன் கீழே கிடந்த கண்ணாடியை எடுத்து அணிந்து கொள்ள திடீரென்று அவனுக்கு அனைத்தும் மங்கலாக தெரியத் தொடங்கியது. ச்சே, இதுக்கு இப்ப என்ன ஆச்சு என்ற நிலவன் கண்ணாடியை கடட்டிவிட்டு பார்க்க அனைத்தும் தெளிவாக தெரிந்தது. நோ வே, இதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று மிரட்சியடைந்த நிலவன் மறுபடியும் கண்களை கசக்கிவிட்டு பார்க்க இன்னும் நன்றாக தெரிவது போல் இருந்தது. சின்ன வயசுல இருந்து தெளிவா இல்லாத பார்வை
திடீர்னு எப்படி தெளிவாக முடியும் என்று சந்தேகம் கொண்ட நிலவன் சட்டென வந்த மர்ம புத்தகத்தின் நினைவு வந்து அதை அவசரமாக தேடத் தொடங்கினான். ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் அந்த புத்தகம் மாயமாய் மறைந்து போயிருந்தது. Damn it! எங்க போச்சு அந்த புக்கு? இங்கதானே இருந்துச்சு. கால் முளைச்சு ஓடியா போயிருக்கும். What the hell is happening? என்று தலையில் கை வைத்த நிலவன் அங்கிருந்த சேரில் சோர்வாய் அமர அவனுக்கு தலையே வெடிப்பது போல் இருந்தது. மேலும் தன் உடலில் என்னவோ ஒரு விஷயம் மாறுபட்டு இருப்பதை உணர்ந்து, ஒருவேளை அம்மா அப்பா விட்டுட்டு போன அந்த புக்கு கீ டு பவர் புக்காக இருக்குமோ என்று சிந்தனை செய்தவன் பதட்டமாக தன் உடலை பார்த்து கொண்டான். குரோனஸ்களை எதிர்க்க வேண்டி எக்ஸ்டெர்மினேட்டர்ஸ் தங்களுடைய சூப்பர் பவர்களை எல்லாம் மக்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்தாலும் கவர்மெண்ட் அதை பின்னாளில் கீ டு பவர் என்னும் புத்தகமாக மாற்றி விற்கத் தொடங்கினார்கள். எவ்வளவு பணம் செலவழித்து ஒரு கீ டு பவர் புக்கை வாங்குகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் அதில் இருக்கும் சூப்பர் பவர்களின் லெவல் இருந்தது. அதிக பணம் செலவழித்து ஒன்றை வாங்கினால் சூப்பர் பவரும் அதிகமாக இருக்கும். குறைவாய் செலவழித்தால் பவரும் குறைவாகத்தான் இருக்கும். மேலும் ஒரு மனிதன் கீ டு பவர் புத்தகத்தை வாங்கி முழுமையாக படித்து அதை பிராக்டிஸ் செய்ய தொடங்கிவிட்டால் அவனும் ஒரு சூப்பர் பவர் கொண்ட மனிதனாக மாறிவிடுவான். நிலவனும் அப்படி ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று முன்பு எண்ணி இருக்கிறான். ஆனால் அவனிடம் பணம் தான் இருக்கவில்லை. எனவே இப்போது தன் பெற்றோர்கள் விட்டுச் சென்றது கீ டு பவர் புத்தகமாய் இருந்தால் என்று யோசித்தவன் மெதுவாய் எழுந்து நிற்க முற்பட திடீரென்று அவன் கண் முன்னால் ஒரு பெரிய ஸ்கிரீன் பிரகாசமாய் தோன்றியது. அதைக் கண்டு சற்று பயந்து போன நிலவன் 2 அடிகள் பின்னால் வர அவன் பின்னால் செல்ல செல்ல அந்த ஸ்கிரீனும் அவனை நெருங்கிச் சென்றது. கடவுளே, என்ன இது என்று நிலவன் அந்த ஸ்கிரீனை வேர்த்தபடி பார்க்க சட்டென அவன் புருவம் சுருங்கியது. ஏனென்றால் அந்த ஸ்கிரீனில் நிலவனை பற்றிய குறிப்புகள் தான் இருந்தது. யூசர் நேம் நிலவன், பவர் லெவல் 1, ஸ்ட்ரெங்த் 10 out of 10, ஸ்பீட் 10 out of 10, ஸ்டாமினா 10 out of 10, எக்ஸ்பீரியன்ஸ் 0 out of 100, HP 10 out of 10 என்று இருக்க அதையெல்லாம் பார்த்த நிலவனுக்கு சட்டென கியூரியாசிட்டி உருவானது. இதெல்லாம் என்ன பத்தின டேட்டா மாதிரியே இருக்கே, ஒருவேளை என் உடம்புக்குள்ள ஏதும் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிடுச்சோ, சூப்பர் பவர் கிடைக்கும்னு நினைச்சா இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. அண்ட் இது மாதிரி ஒன்ன நான் என்னைக்குமே கேள்விப்பட்டது இல்லையே, யாருக்கும் இல்லாத ஸ்பெஷல் பவரா இருக்குமோ என்று என்னென்னமோ எண்ணிய நிலவனுக்கு ஏனோ தன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போவதாய் தோன்ற திடீரென்று அவன் கண்களின் கருமணி மறைந்து இரத்த சிவப்பாக மாறி அவன் தன்னையும் அறியாமல் மேபி இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங் என கூறினான். நிலவனின் பெற்றோர்கள் விட்டுச் சென்றிருந்த மர்ம புத்தகம் நிலவனின் ரத்தம் பட்டு திறந்தவுடன் அவனது உடலில் ஒரு விசித்திரமான சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகி இருந்தது. அதை கவனித்த நிலவனுக்கு மிகவும் குழப்பமாயிருந்தது. உலகில் இருந்த நிறைய எக்ஸ்டெர்மினேட்டர்ஸ் தங்களது சூப்பர் பவர்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சில எக்ஸ்டெர்மினேட்டர்ஸ் மட்டும் தங்கள் பவர்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் அவையெல்லாம் மிகவும் ஆபத்தானதாகவும் கொடூரமானதாகவும் இருக்க தங்கள் வம்சாவளியை சார்ந்த குழந்தைகளுக்கு மட்டுமே அவை கிடைக்கும்படி பார்த்து கொண்டார்கள். ஆனால் நிலவனுக்கு சூப்பர் பவர்களை கொண்ட எந்த ஒரு சொந்தமோ அல்லது குடும்பமோ கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே சொந்தம் அவனது பெற்றோர்கள் மட்டும்தான். இப்பொழுது அவர்களும் இறந்து போய் விட்டார்கள். எனவே இது என்னவா இருக்கும் என்று அறிந்து கொள்ள நிலவனுக்கு மிகவும் ஆர்வமாயிருக்க அவன் முன்னால் தெரிந்த ஸ்கிரீனை கவனமாக பார்த்தான். அதில் முதல் ஸ்கிரீன் மட்டுமே ஓபன் ஆகி இருக்க அதைத் தொடர்ந்து லெவல் 2, லெவல் 3 என்று நிறைய ஸ்கிரீன்கள் லாக் ஆகி பின்னால் தெரிந்தது. அதையெல்லாம் ஓபன் பண்ணுவதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று நிலவன் யோசித்துக் கொண்டிருக்க சட்டென அந்த ஸ்கிரீனில் நோட்டிபிகேஷன் போல் ஒரு தகவல் வந்தது. 5 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டுகளை பெற 1 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தெரிய இதை பார்த்ததும் நிலவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்னடா இது, தண்ணி குடிச்சா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா என்று எண்ணியவன் 0 இருக்கும் தன் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தான். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகத்தான் நமக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியுமோ என்று எண்ணிக்கொண்டவன் உடனடியாய் சென்று 1 லிட்டர் தண்ணீரை கஷ்டப்பட்டு குடித்து முடிக்க சட்டென அவனுக்கு 5 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டுகள் கிடைத்தது. வாவ்,
பரவாயில்லையே, இதுவும் நல்லா இருக்கே என்று எண்ணிய நிலவன் மறுபடியும் அந்த ஸ்கிரீனை பார்க்க முற்பட்ட சமயம் யாரோ வெளியில் கதவை தட்டுவது போல் இருந்தது. இதனால் எச்சரிக்கை அடைந்த நிலவன் வந்திருப்பது யாராக இருக்கும் என்று யூகித்துக் கொண்டு வேகமாய் சென்று கதவை திறக்க முன்னால் இருந்த ஸ்கிரீனும் ஆஃப் ஆகிவிட்டது. வெளியே கேப்டன் மாதவன் என்ற பேட்ஜ் கொண்ட ஒரு ஜைஜாண்டிக் மனிதர் நின்று கொண்டிருந்தார். 6 அடி உயரம், கட்டான உடலமைப்பில் மிக கம்பீரமாக தெரிந்தவரின் குரலும் கம்பீரமாகவே இருந்தது. நிலவன், நீ ஏற்கனவே 5 நிமிஷம் லேட். உனக்காக எவ்வளவு நேரம் பஸ் வெயிட் பண்ணணும்? போய் உடனே கிளம்பி வா. உன் திங்ஸை எல்லாம் பேக் பண்ணிட்டதானே என்று அதிகாரமாய் அவர் கேட்க நிலவன் அவசரமாய் தலையசைத்தான். குட், அவ சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு கேப்டன் மாதவன் திரும்பிச் செல்லத் தொடங்க நிலவன் ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டுக் கொண்டான். குரோனஸ்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடந்த போர் இப்போது முடிந்துவிட்டாலும் அது எப்பொழுது வேண்டுமானாலும் மறுபடியும் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அனைத்து மாணவர்களும் காலேஜ் முடிந்த பின்பு கட்டாயமாக 2 வருடம் கவர்மெண்டின் மிலிட்டரி அகாடமிக்கு சென்று பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது உறுதியான சட்டம். இப்பொழுது நிலவனும் கல்லூரி முடித்து விட்டதால் தான் அவனை அழைத்துச் செல்வதற்காக இராணுவத்திலிருந்து வந்திருந்தார்கள். இங்கிருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு என்று எண்ணிக்கொண்ட நிலவன் தயாராய் வைத்திருந்த தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் மறுபடியும் ஒருமுறை அந்த பிளாட்டை திரும்பி பார்த்துவிட்டு வேகமாய் வெளியே செல்லத் தொடங்கினான். அவன் மனம் முழுவதும் அந்த மர்ம புத்தகத்தை பற்றியும் தனது உடலுக்குள் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை பற்றியுமே யோசித்துக் கொண்டிருக்க மறுபடியும் அவனுக்கு எதிரே அந்த ஸ்கிரீன் தோன்றி இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்தது. 8 மணி நேரம் சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாப்பா இருந்தால் மேலும் 5 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டுகள் கிடைக்கும் என்றதில் இருக்க நிலவன் யோசித்தான். இது என்ன மாதிரியான பவர்னு எனக்கு தெரியல, ஆனா இது கொடுக்கிற டாஸ்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு என்றவன் எண்ணியபடி நடந்து வந்து கொண்டிருக்க அவன் மீது சூரிய வெளிச்சம் பட்டு திடீரென அவனது உடலை சோர்வுறச் செய்தது. இவ்வளவு நேரம் நல்லாதானே இருந்தோம் என்று எண்ணிய நிலவன் அதிகமாய் வேர்த்து கொட்டியபடியும் மூச்சு வாங்கியபடியும் கேப்டன் மாதவனிடம் செல்ல அவர்களுக்கு முன்னால் தான் மிலிட்டரி அகாடமியின் பஸ் நின்று கொண்டிருந்தது. வேர்வையில் குளித்து வந்த நிலவனை பார்த்த கேப்டன் மாதவன் வியப்பாய், என்னாச்சு உனக்கு என்று வினவ, இல்ல ஒண்ணு இல்ல என தலையசைத்தான் நிலவன். சரி, சீக்கிரம் உள்ள போ என்று கேப்டன் மாதவன் துரிதப்படுத்த தனக்கு தெரிந்த யாரும் அந்த பஸ்ஸில் இருந்துவிடக்கூடாது என்று வேண்டிக்கொண்டே நிலவன் உள்ளே சென்று பார்க்க நல்ல வேளையாக அவனுடன் காலேஜில் படித்த யாரும் அதில் இருக்கவில்லை. ஒருவேளை அனைவரையும் வெவ்வேறு அகாடமிக்கு அனுப்பி இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டவன் நிம்மதியாக சென்று ஒரு சீட்டில் அமர்ந்து கொள்ள இப்பொழுது நிழலுக்கு வந்துவிட்டதால் அவன் சாதாரணமாக மாறிவிட்டான். கேப்டன் மாதவன் நிலவனுக்கு பின்னால் பஸ்ஸில் ஏற பஸ் உடனடியாக புறப்படத் தொடங்கியது. மாணவர்கள் எல்லாம் முன்பு வளவளவென்று பேசிக் கொண்டிருந்தாலும் கேப்டன் மாதவன் வந்த பின்பு அமைதியாகிவிட நிலவனோ யாருடனும் பேசாது தன் உடம்பில் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் என்னவென்றே தெரியாத புது விஷயத்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். தான் நினைக்கும் பொழுது அந்த ஸ்கிரீன் முன்னால் வரவில்லை, ஆனால் தேவைப்படும் நேரத்தில் அதுவே வருகிறது என்பதை புரிந்து கொண்ட நிலவன் நன்றாக பின்னால் சாய்ந்து அமர்ந்து கொள்ள மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. எங்கே தனக்கு முன்னால் தெரியும் ஸ்கிரீனை மற்றவர்கள் பார்த்து விடுவார்களோ என்றவன் பயப்பட, ஆனால் யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. அப்படின்னா இந்த ஸ்கிரீன் நமக்கு மட்டும்தான் தெரியுது போல என்று எண்ணிய நிலவன் ஆவலாக நோட்டிபிகேஷனை கவனிக்க அதில் எச்சரிக்கை போல் என்னவோ வந்தது. காற்றில் மயக்கத்தை ஏற்படுத்தும் சப்ஸ்டன்ஸ் உள்ளது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 ஆக்டிவேட்டட் என்று புரியாதபடி ஒரு தகவல் வர நிலவன் குழப்பமாக பின்னால் திரும்பி பார்த்தான். அவ்வளவு நேரமும் உழித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் திடீரென்று ஒரே நேரத்தில் தூங்கத் தொடங்கி இருக்க நிலவன் மட்டும் அதை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சு இவங்களுக்கெல்லாம் என்றவன் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென அவன் முகத்தை யாரோ கருப்பு நிற துணியால் அழுத்தமாய் மூட நிலவன் சில வினாடிகள் தன் எதிர்ப்பை காட்டிவிட்டு பின்பு தன்னையும் அறியாமல் உறங்கத் தொடங்கினான்.
ஆனால் நிலவனுக்கு மறுபடியும் நினைவு வந்தபொழுது அவன் மிலிட்டரி அகாடமியின் முன்புதான் நின்று கொண்டிருந்தான். அவனைப் போலவே அங்கு 500க்கும் அதிகமான மாணவர்கள் வந்திருக்க அங்கிருந்த யாரையும் நிலவனுக்கு தெரியவில்லை. மேலும் அவர்களுக்கு முன்னால் தெரிந்த மிலிட்டரி அகாடமி பார்ப்பதற்கே ராட்சதத்தனமாய் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. வானை தொடும் அளவிற்கு அதன் கட்டிடங்கள் இருக்க அதற்கு மேலும் அகாடமியை பாதுகாப்பது போல் இன்விசிபிள் ஷீல்டு ஒன்று இருந்தது. அது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் நிலவனுக்கு தெளிவாய் தெரிய கேப்டன் மாதவன் அவர்களுக்கு முன்னால் வந்து பேசத் தொடங்கினார். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மிலிட்டரி அகாடமி. இன்னிலிருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க இங்க தங்கிதான் உங்க பவரையும் சண்டை போடுறதுக்கான டெக்னிக்ஸையும் ஸ்ட்ராங்கா கத்துக்க போறீங்க. அண்ட் உங்க கையில இருக்கிற வாட்ச் ரொம்ப முக்கியம் என்றவர் கூற நிலவன் வியப்பாக தன் கையை கவனித்தான். அவனைப் போலவே அங்கிருந்த அனைத்து மாணவர்களும் தங்கள் கைகளை பார்க்க யாருக்கும் அது எப்படி தங்கள் கைக்கு வந்தது என்று தெரியவில்லை. இந்த வாட்ச்ல தான் உங்களுடைய பவர் லெவல் என்னன்னு தெரியும். இதுல இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சுதான் நீங்க மிலிட்டரி கேன்டீன்ல ஃபுட் வாங்கணும். அப்புறம் அகாடமியில இருக்கிற நிறைய செஷனுக்கு இந்த வாட்ச் இருந்தாதான் ஆக்சஸ் கிடைக்கும். சோ இத பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க. இனி நெக்ஸ்ட் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க எல்லாத்தையும் 5 பேர் இருக்கிற டீமா பிரிச்சு உங்க பவர் லெவலை டெஸ்ட் பண்ணிடலாம் என்றவர் சொல்லிக் கொண்டிருக்க நிலவனுக்கு மிகவும் டயர்டாக இருந்தது. ஒருவேளை சூரிய வெளிச்சத்தால் தான் இப்படி இருக்கிறதோ என்று நிலவன் எச்சிலை விழுங்க அடுத்த 5 நிமிடத்தில் இருந்த மாணவர்கள் அனைவரையும் 5 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்தார்கள். நிலவனின் குழுவில் நிலவன், சந்துரு, பரத், சமீரா, அதிதி என்று 5 பேர் இருக்க ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக இருந்தார்கள். அதில் பரத் பார்ப்பதற்கே பயந்த சுபாவம் கொண்டவனாய் தெரிய யாருடனும் பேசாது அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஏனோ அவனை பார்த்ததும் தன்னை பார்ப்பது போலவே நிலவனுக்கு இருந்ததால் பரத்தை நோக்கி அவன் செல்ல திடீரென்று அவனது தோளில் வந்து கையை போட்டுக் கொண்டான் சந்துரு. ஹாய், என்னோட பேரு சந்துரு, உன் பேர் என்ன என்றவன் வலுக்கட்டாயமாய் நிலவனின் கைகளை பிடித்து ஹேண்ட் ஷேக் செய்ய நிலவனின் சிஸ்டத்தில் சட்டென நோட்டிபிகேஷன் வந்தது. ஆக்சஸ் டு பவர் டினைட் என்று வர நிலவன் அவசரமாக தன் கையை எடுத்துக் கொண்டான். ஹலோ, என்னோட பேரு நிலவன் என்று நிலவன் சந்துருவை யோசனையாய் பார்த்தபடி கூற அவனோ நிலவனை விசித்திரமாய் பார்த்தபடி, பேர்தானே கேட்ட, அதுக்கு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகிற என்றபடி, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த அதிதியின் கைகளை சென்று பிடிக்க அவளோ சட்டென்று கோபமாய் தன் மற்றொரு கையை உயர்த்தினாள். நொடியில் அவளது கையில் கெட்டியான ஐஸ் உருவாகத் தொடங்க சந்துரு நொடியில் அவளை விட்டு விலகினான். டோன்ட் டேர் டு டச் மீ என்றவள் பற்களை கடித்தபடி கூற, இந்த அழகான பொண்ணுங்களே இப்படி திமிரு பிடிச்சவங்களாதான் இருப்பாங்க போல என்று முனகிய சந்துரு, ஹே டேக் இட் ஈஸி என்றபடி பின்னால் வர அதிதியின் கைகள் மறுபடியும் சாதாரணமாக மாறியது. ஆனால் நிலவன் சந்துரு செய்வதையெல்லாம் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். யார் இவன்? இவன் பாட்டுக்கு போய் எல்லாரோட கையை பிடிச்சும் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று யோசித்தபடி நிற்க அருகே இருந்த சமீராவின் மீது அவன் பார்வை படர்ந்தது. சமீரா பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு அழுத்தம் இருந்தது. மேலும் அவள் முதுகில் ஒரு விலங்கின் எலும்புகளால் செய்யப்பட்ட வில் மற்றும் அம்பும் இருந்தது. நிலவன் அதை அசையாமல் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருக்க சட்டென சமீரா அவனை நோக்கி திரும்பினாள். இதனால் நிலவன் தன் பார்வையை விலக்கிக் கொள்ள அவன் மனதிற்குள் அவ்விதமான ஆயுதங்கள் வைத்திருப்பவர்களை பற்றிய எண்ணம் ஓடியது. தங்களது சூப்பர் பவரால் மனிதர்களுக்கு அதிக பிரச்சனை உருவாகும் என்று தெரிந்த எக்ஸ்டெர்மினேட்டர்ஸ் மட்டும்தான் இது போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். அப்படியென்றால் இவளுக்கு என்ன சக்தி இருக்கும் என்றவன் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் அவர்களது குழுவை பவர் டெஸ்ட் பண்ணும் இடத்திற்கு டெலிபோர்ட் செய்து அழைத்துச் சென்றார்கள். கண்ணை மூடி திறப்பதற்குள் அவர்கள் வேறொரு புதிய இடத்திற்கு வந்து சேர அதை பார்ப்பதற்கு சிமுலேஷனால் உருவாக்கப்பட்ட பிளே கிரவுண்ட் போல் இருந்தது. அங்கு 3 கட்டங்களாக போட்டிகள் பிரிக்கப்பட்டிருக்க வந்திருந்த மாணவர்களின் நேம் லிஸ்டை எல்லாம் பார்த்தபடி லேகா என்ற மிலிட்டரி ஸ்டாஃப் ஒருத்தி அவர்களிடம் வந்து சேர அவளது முகத்தில் ஒரு இயந்திரத்தனம் குடிகொண்டிருந்தது. ஓகே,
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட் பரத். பரத், கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வா என்று லேகா அழைக்க, பரத் என்னவோ கொலை செய்து மாட்டிக்கொண்டவன் போல் பதட்டமாக முன்னே செல்ல அவனை முதல் கட்ட போட்டியில் நிற்க வைத்தாள் லேகா. ஆனால் அதற்குள் பரத் பதட்டமாய், சாரி, எனக்கு எந்த பவரும் கிடையாது என்று சொல்லிவிட, லேகா அவனை நிமிர்ந்து பார்த்து, நோ ப்ராப்ளம், உனக்கு நான் கீ டு பவர் புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அருகே இருந்த ஒரு கீ டு பவர் புத்தகத்தை எடுத்து பரத்தின் கையில் கொடுக்க, அவன் ஒரு பெருமூச்சோடு அதை வாங்கிக் கொண்டு தேங்க்யூ என்று கூற, இட்ஸ் ஓகே, நீ போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நிலவன் என்று லேகா நொடியும் தாமதிக்காமல் நிலவனை அழைக்க, அவன் தயக்கமாக அருகே சென்றான். உன்னோட பவர் லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா என லேகா அவனை வினவ, நிலவன் தயக்கமாய், இல்ல, என்கிட்ட எந்த பவரும் இல்ல என கூறினான். காலேஜ் மற்றும் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே நிறைய பேருக்கு அவர்களுடைய பவர் லெவல் தெரிந்துவிடும். மேலும் வயதாக வயதாக அவர்களது லெவலும் கூடிக்கொண்டே போகும். மொத்தம் 8 பவர் லெவல்கள் மட்டும்தான் இருந்தது. அதில் 7, 8 போன்ற லெவலில் இருப்பவர்கள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். நாம் கீ டு பவர் புத்தகங்களை எந்த அளவிற்கு படித்து நம் உடலில் இருக்கும் டிஎன்ஏவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு பவரும் உறுதியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது மாறுபடும். மேலும் பவரே இல்லாத மிலிட்டரி அகாடமிக்கு வந்தாலும் அவர்கள் கீ டு பவர் புத்தகம் தருவார்கள் என்பது நிலவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் தன் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருப்பது நிலவனுக்கு தெரிந்தாலும் அது என்னவென்றே தெரியாமல் எவ்வாறு பவர் என்று கூறுவது என்பதால் தான் அவன் தனக்கு பவர் இல்லை என்று கூறிவிட்டான். அதை கேட்ட லேகாவும் எந்த ஒரு மாறுதலையும் காட்டாது, ஓகே, உனக்கு ஒரு கீ டு பவர் புக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த புக்கை எடுத்து அவனிடம் நீட்ட, சட்டென அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. unable to learn new power என்று அதில் தெளிவாக வர, நிலவன் சற்று ஆச்சரியமாய் தனக்கு முன்னால் நீட்டப்பட்ட கீ டு பவர் புத்தகத்தை பார்க்க, சீக்கிரம் வாங்கிட்டு மூவ் பண்ண நிலவன், அப்பதான் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ண முடியும் என்று லேகா சொல்ல, நிலவன் தயக்கமாய், இல்ல, அது எனக்கு இந்த புக்கு வேண்டாம் என்று கூறினான். இதை கேட்டு நேம் லிஸ்டில் கவனமாயிருந்த லேகா வியப்பாய் அவனை நிமிர்ந்து பார்க்க, நிலவன் அந்த புத்தகத்தை வாங்க முற்றிலுமாக மறுத்துவிட்டான். மேலும் கீ டு பவர் புக்கை ஒரு பவரில்லாத மாணவன் மறுப்பது அதுதான் முதல் தடவை என்பதால் சிறிது தடுமாறி போன லேகா, ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு சற்று தள்ளிச் சென்று தன் காதில் இருந்த ஒரு பட்டனை தட்டி யாருடனோ பேசத் தொடங்கினாள். ஹலோ சார், பவர் டெஸ்ட் பண்ற ஏரியாவில் ஒரு சின்ன இஷ்யூ. இங்க புதுசா வந்திருக்கிற நிலவன்ற பையனுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பவருமே கிடையாது. ஆனா அவன் அகாடமி கொடுக்கிற கீ டு பவர் புக்கையும் வேண்டான்னு சொல்றான். இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்க, அந்த பக்கம் பேசிய ஒரு மர்ம மனிதன், ஸ்டூடெண்ட் வேணான்னு சொன்னா கம்பல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் எப்பயும் வைக்கிற டெஸ்ட்டை வச்சுட்டு விட்டுருங்க என்று சொல்ல, ஓகே சார், தேங்க்யூ, இனி நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு லேகா மறுபடியும் திரும்பிவிட, அவளிடம் பேசிய மர்ம மனிதனோ உடனடியாக நிலவனின் ப்ரொஃபைலை எடுத்து பார்க்கத் தொடங்கினார். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நிலவன், பவர் இல்லாம இந்த மோசமான உலகத்துல நீ எப்படி பிழைக்க போறேன்னு நானும் பார்க்கிறேன் என்று எண்ணிக்கொண்டார். அதே நேரம் பின்னால் வந்த லேகா, ஓகே நிலவன், நீ புக்கை வாங்கிக்க வேண்டாம், ஆனா கண்டிப்பா பவர் டெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும், அப்பதான் உன்னோட லெவலை டிடெக்ட் பண்ண முடியும் என்று சொல்ல, தயக்கத்துடன் நிலவனும் ஒப்புக்கொண்டான். ஆனால் பவர் இல்லாமல் இருக்கும் ஒருவனை எதற்காக டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும் என்று அதிதி எரிச்சலாக பார்த்து கொண்டிருக்க, பரத்தும் வியப்பாகத்தான் நிலவனை கவனித்தான். எனினும் நிலவனிடம் என்னவோ ஒன்று வித்தியாசமாக இருப்பது போல் சந்துருவுக்கு தோன்றியது. அதே நேரம் அனைவரும் நிலவனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே லேகா அவனுக்கான போட்டியை தொடங்கினாள். நிலவன் பதற்றமாக தயாரானான். நிலவன் தனக்கு பவர் இல்லை என்று கூறிய பின்னாலும் அவனுக்கு டெஸ்ட் வைக்க வேண்டும் என லேகா கூறிவிட்டாள். ஆகவே நிலவனும் அதற்கு தயக்கத்துடன் ஒப்புக்கொள்ள, லேகா முதல் டெஸ்டுக்கு அவனை அழைத்துச் சென்றாள். அங்கே அவனுக்கு முன்னால் 3 டார்கெட் இருந்தது. அந்த 3ஐயும் அவன் வேகமாய் சென்று தாக்க வேண்டும். அதை வைத்துத்தான் அவனது ஸ்பீட் லெவல் கணிக்கப்படும். ஆனால் நிலவனுக்கோ எப்பொழுதும் இருப்பதை விட தனது வேகம் மிகவும் குறைவாக இருப்பது போல் தெரிய, தன்னால் முடிந்தவரை வேகமாக சென்று அந்த 3 டார்கெட்டுகளையும் அட்டாக் செய்தான்.
இதை பார்த்த லேகா அவனது ஸ்கோரை நோட் பண்ணிக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு அழைத்து வர அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய ட்ரம் போன்ற அமைப்பு இருந்தது. உன்னோட ஃபுல் பவரையும் காட்டி இதுல ஒரு பஞ்ச் பண்ணு என்று லேகா சொல்ல, நிலவன் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி அந்த ட்ரம்மில் ஒரு குத்து விட்டான். இதனால் அதன் மேலே இருந்த பவர் டிடெக்டர் பவர் லெவல் 5 என்று காட்ட அதையும் லேகா நோட் பண்ணி கொண்டாள். பின்பு மூன்றாவது கட்டமான போட்டிக்கு அழைத்து வர அவனுக்கு முன்னால் கன் போன்ற 5 அமைப்பு இருந்தது. அந்த 5 கன்ல இருந்தும் புல்லட் மாதிரி நீளமா ஒரு மெட்டீரியல் உன்னை அட்டாக் பண்ண வரும். நீ அது உன் உடம்புல படாம பாத்துக்கணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்று நிலவனுக்கு சிறிது நேரம் தராத லேகா வேகமாக போட்டியை தொடங்க, சட்டென முன்னால் வந்த கன்னிலிருந்து நிறைய புல்லட்டுகள் போன்று ஏதோ வரத் தொடங்க, நிலவன் அது தன் மீது படாது அவசரமாக விலகிக் கொள்ளத் தொடங்கினான். அவன் கிட்டத்தட்ட 15 புல்லட்டுகளிலிருந்து எஸ்கேப் ஆகி இருக்க 16வது புல்லட் அவனது தொடையில் பட்டுவிட்டது. திக்கான பிளாஸ்டிக்கால் அவை செய்யப்பட்டிருந்ததால் நிலவனுக்கு லேசாய் வலிக்க அவன் லேகாவை திரும்பி பார்த்தான். அந்த போட்டியின் மூலமாகத்தான் ஒரு மனிதனின் ஸ்டாமினாவை கால்குலேட் பண்ணுவார்கள். அதையும் நோட் பண்ணி கொண்ட லேகா, ஃபைன், நோ பவர், லெவல் 1 என கூற, நிலவனின் வாட்சிலும் நோ பவர், லெவல் 1 என்று தோன்றியது. நிலவன் ஏற்கனவே முதல் லெவலில் தான் இருப்பதால் நிலவனுக்கு அது பெரிய ஏமாற்றமாய் இருக்கவில்லை. மேலும் தன்னுடைய பவரை பற்றி தனக்கே தெரியாத பொழுது அது மற்றவர்களுக்கு எப்படி புரியும் என்றவன் தன் கையில் இருந்த வாட்சை பார்த்து கொண்டிருக்க, லேகா அவனை அங்கிருந்து செல்லும்படி கூறினாள். நெக்ஸ்ட் அதிதி, முன்னாடி வா என்று லேகா அழைக்க அதிதி விரைவாய் முன்னால் வந்தாள். நிலவனுக்கு வைக்கப்பட்ட அதே 3 போட்டிகள் அதிதிக்கும் வைக்கப்பட்டது. அவளிடம் ஐஸ் பவர் இருந்ததால் அவள் போட்டியின் முடிவில் லெவல் 5 என்று முடிவு தெரிய அடுத்ததாக சமீராவை அழைத்தார்கள். ஆனால் சமீரா தன்னுடைய சக்தியை பயன்படுத்தாது சாதாரணமாகவே விளையாடியதால் அவளுக்கு லெவல் 2 என்று ரேங்கிங் வந்தது. இறுதியாக சந்துரு மட்டுமே இருக்க, நிலவன் அவனை பார்த்து, நெக்ஸ்ட் நீதான் என்று சொல்ல, யா இப்ப பாரு நான் எப்படி அடிச்சு தூக்குறேன்னு என்று சொல்லிவிட்டு முன்னால் சென்றவன் அதிதி என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணினாலோ அதையே செய்து லெவல் 5 என்று ஸ்டேட்டஸ் வாங்கிக் கொள்ள நிலவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி ஒருவர் பயன்படுத்தும் அதே பவர் இன்னொருவரிடமும் இருக்க முடியும் என்று எண்ணியவன் சந்துரு வந்த பின்பு தயக்கமாய் கேட்டான், கேட்கிறேனேன்னு தப்பா எடுத்துக்காத, ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, உன்னால அடுத்தவங்க பவர்ஸ காப்பி பண்ண முடியுமா என்று கேட்க சந்துரு சிரித்தான். இதுவரைக்கும் யாருமே என்னோட பவரை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சது கிடையாது. நீதான் ஃபர்ஸ்ட். அண்ட் எஸ், என்னோட பவர் அதுதான் என்று கண்ணடிக்க, அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்த சமீராவோ சற்று டென்ஷனாக இருப்பது போல் இருந்தது. அவளுடைய லெவலில் அவளுக்கு சிறிதும் திருப்தி இல்லை என்பது அவளது முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. போட்டிகள் முடிந்தவுடன் அனைத்து மாணவர்களையும் மறுபடியும் மிலிட்டரி அகாடமிக்கு அழைத்து வந்திருந்தார்கள். பின்பு கேப்டன் மாதவன் மிலிட்டரி அகாடமியை சுற்றி காட்டுவதற்காக அவர்களை அழைத்துச் செல்லத் தொடங்கினார். முதலில் கிளாஸ் ரூம்களை எல்லாம் காண்பித்தவர் பின்பு லைப்ரரிக்கு அழைத்துச் செல்ல அது நிலவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. 3 லேயராக லைப்ரரி பிரிக்கப்பட்டிருக்க கேப்டன் மாதவன் தெளிவாக கூறினார், இதோட முதல் லேயர்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஆனா செகண்ட் லேயருக்கு நீங்க போக கூடாது. அந்த லெவல செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் தேர்ட் இருக்கிற லேயர் மிலிட்டரி அபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான். சோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாம அங்க போய் பெரிய பனிஷ்மெண்ட் வாங்காதீங்க என்று சொல்ல, நிலவன் அந்த 3வது லேயரை சற்று ஆர்வமாக கவனித்தான். அவன் தன் வாழ்வில் அவ்வளவு பெரிய லைப்ரரியை பார்த்ததே கிடையாது. நிலவனுக்கு புத்தகங்களை படிப்பதற்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் அவன் அனைத்தையும் உற்சாகமாய் பார்த்து கொண்டிருக்க, நெக்ஸ்ட் உங்களோட ஹாஸ்டலுக்கு போகலாம் வாங்க என்று சொல்லி கேப்டன் மாதவன் அழைத்துச் சென்றார். ஆனால் மறுபடியும் தான் லைப்ரரிக்கு வரவேண்டும் என்று நிலவன் எண்ணிக்கொள்ள, அருகே இருந்த சந்துருவோ தொணவென்று ஏதாவது பேசியபடியே வந்து கொண்டிருந்தான். அவனது நடவடிக்கைகள் எல்லாம் நிலவனுக்கு புதிதாய் இருந்தது. இதுவரை அவனிடம் யாருமே முன் வந்து பேசியது கிடையாது. ஆனால் சந்துரு மட்டும் வித்தியாசமாய் நடந்து கொண்டான். செல்லும் வழியில் மிலிட்டரி அகாடமியில் இருக்கும் மற்றொரு பவர் டெஸ்டிங் இடத்திற்கு அழைத்து வந்த கேப்டன் மாதவன், நீங்க பவர் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த இடத்தை போலத்தான் இதுவும்.
உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்க இங்க தாராளமா வந்து உங்க பவரை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு எப்பவுமே உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஹாஸ்டலுக்கு போகலாம் என்று அடுத்ததாய் ஹாஸ்டலுக்கு அழைத்து வந்தார். ஹாஸ்டலில் ஒவ்வொரு அறையும் கனக்கச்சிதமாய் அமைக்கப்பட்டிருக்க மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உள்ளேயே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நிலவன் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்த போது கேப்டன் மாதவன் அவர்களை பார்த்து, இனி அவ்வளவுதான், இந்த அகாடமியில இருக்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு தெளிவா காட்டிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கிளாஸும் இருக்காது. பட் நாளையில இருந்து உங்களுக்கு ரெகுலரான கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். எனிவே இப்ப இருக்கிற நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு கேப்டன் மாதவன் அங்கிருந்து சென்றுவிட ஹாஸ்டல் அறையில் ஒவ்வொரு அறைக்கும் 3 மாணவர்கள் என்று அலாட் பண்ணி இருந்தார்கள். அதில் நிலவனுக்கும் பரத்துக்கும் ஒரே அறை அலாட் ஆகிவிட பரத்துக்கு அப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரிடமும் வந்த சந்துரு, ஹேய், எனக்கு உங்க ரூம் தான் கொடுத்திருக்காங்க பாருங்களேன், எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நம்ம 3 பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க போறோம்னு, வாங்க ரூமுக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு சந்துரு அவர்கள் இருவரையும் அறைக்குள் அழைத்து செல்ல, அதே நேரம் சற்று தொலைவில் ஒரு மாணவன் அடிபட்டிருந்த தன் முகத்தை வலியோடு பிடித்துக் கொண்டிருந்தான். அதை கவனித்த இன்னொரு மாணவன் பயமாய், யார் உன்னை அடிச்சா என்று கேட்டான். தெரியல, லெவல் 5 ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து எனக்கு அலாட் பண்ணி இருந்த ரூம்ல அவன் இருக்கணும்னு கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னப்போ என்னை அடிச்சுட்டு அவனே இப்ப அந்த ரூமை எடுத்துக்கிட்டான் என்று சொல்ல, அதை கேட்டு இன்னொரு மாணவன் அவனை மேலும் பயமாக பார்த்தான். அதே நேரம் அறைக்குள் வந்திருந்த நிலவன், பரத் மற்றும் சந்துரு மூவரும் தங்கள் பொருட்களை எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்தனி ராக்கில் வைத்துக் கொண்டிருக்க பரத் சற்று சோர்வாக இருந்தான். மேலும் அவன் மிகவும் தயங்கித்தான் மற்றவரிடம் பேச, சந்துரு அவனிடம் வளவள என்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். நிலவன் அவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்துவிட்டு, காய்ஸ், நான் லைப்ரரிக்கு போயிட்டு வரலான் இருக்கேன், நீங்க வரீங்களா என்று கேட்க சந்துருவோ மறுப்பாய், நோ டூட், லைப்ரரிக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் என்று சொல்ல பரத்தும் டயர்டாக இருந்ததால் வர மறுத்துவிட்டான். தென் இட்ஸ் ஓகே, நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்க ரூம்ல இருங்க என்று சொல்லிவிட்டு நிலவன் கிளம்ப, வெயிட், தனியா போகாத, நானும் உன் கூட வரேன் என்றான் சந்துரு வேகமாய். இல்ல, நான் தனியா போய்க்கிறேன் என்று நிலவன் மறுக்க, அட சும்மா வாப்பா, லைப்ரரி எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று சந்துரு அவனை தொடர்ந்து செல்ல, நிலவனும் அதற்கு மேல் மறுக்கவில்லை. அவர்கள் இருவரும் லைப்ரரிக்கு வந்து முதல் லெவலில் இருக்கும் புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்க சந்துருவுக்கு சிறிது நேரத்தில் போர் அடித்து விட்டது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கணும் என்றவன் கேட்க, நிலவன் புன்னகித்து, போர் அடிச்சா நீ கிளம்பு சந்துரு, நான் தனியா வந்துக்கிறேன் என்று சொல்ல, ஆர் யூ ஷூர் என்றான் சந்துரு. யா ஷூர், நீ போ என்று அவனை அனுப்பி வைத்துவிட்ட நிலவன் யோசனை செய்யத் தொடங்கினான். உண்மையிலேயே எனக்கு பவர் தான் கிடைச்சிருக்கா இல்லையா? இது என்ன பவர்னே என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியலையே. சூரிய வெளிச்சத்துல போனா என்னோட பாடி ரொம்ப வீக் ஆகுது, ஆனா நிழல்ல இருந்தா நார்மலா இருக்கு. இது என்ன பவரா இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு வேம்பயருக்கு மட்டும்தான் வெளிச்சத்துல போனா கண்டம், அதுக்காக நான் என்ன வேம்பயரா என்றவன் கேட்டுக்கொள்ள திடீரென அவனுக்கே சந்தேகமாக இருந்தது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, வேம்பயர்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கவே முடியாது என்று எண்ணியவன் எதற்கும் இரத்த காட்டேரிகளை பற்றி படித்து பார்ப்போம் என்று அங்கு வைக்கப்பட்டிருந்த இரத்த காட்டேரிகளுக்கு சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை எடுத்து சிறிது நேரம் புரட்டிக் கொண்டிருக்க அவனுக்கு எரிச்சலாகிவிட்டது. இதுல யூஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல, பேசாம நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் என்றவன் எழுந்த நேரம் திடீரென்று அவனுக்கு முன்னால் மறுபடியும் நோட்டிபிகேஷன் வர மீண்டும் 10 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்கள் கிடைத்திருந்தது. இதனால் குழப்பமடைந்த நிலவன், வேம்பயர் புக்க பத்தி படிச்சதால எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, இல்ல நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமா என்று முடித்தவன், ச்சே, நாம தான் தப்பா நினைச்சுக்கிறோம்,
அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது என்று சொல்லிவிட்டு லைப்ரரியை விட்டு வெளியே வர இரவில் மறுபடியும் சென்று தன் பவரை டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். பின்பு மிலிட்டரி அகாடமியை சிறிது நேரம் சுற்றி பார்த்து கொண்டிருந்தவன் தன்னுடைய அறைக்கு செல்லலாம் என்று வந்து கொண்டிருந்த நேரம் இடையில் ஒரு மாணவனை மற்றொரு மாணவன் மிரட்டிக் கொண்டிருப்பதை கவனித்தான். இதை பார்த்ததும் நிலவனுக்கு சட்டென கோபம் வந்துவிட்டது. அவனுடைய கல்லூரியிலும் இப்படிதான் ராகிங் செய்வார்கள், ஆனால் இங்கு வந்தும் கூட இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று எரிச்சல் அடைந்தவன் ஜன்னலுக்கு வெளியே பார்க்க சூரியன் மறைந்து இருட்டாகத் தொடங்கி இருந்தது. ஏனோ அப்பொழுது முன்பை விட தனக்கு ஸ்ட்ரெங்க் சற்று அதிகமாயிருப்பது போல் உணர்ந்தவன் அதற்கு மேல் அந்த ராகிங்கை பொறுத்து கொள்ள முடியாது அவசரமாய் மிரட்டிக் கொண்டிருந்த மாணவனை இன்னொரு மாணவனிடமிருந்து பிரிக்க அப்பொழுதுதான் மாட்டிக்கொண்டிருந்தது பரத் என்று புரிந்தது. பரத், நீயா என்று நிலவன் கேட்க அவன் பதட்டமாக கூறினான். நிலவன், கேண்டீனுக்கு போகலான்னு வந்தேன், அப்பதான் இவன் மேல தெரியாம இடிச்சிட்டேன் என்று பரத் சொன்னபடி எதிரில் இருந்த மாணவனை பயமாக பார்க்க அவனோ நிலவனை முறைத்தபடி கேலி செய்தான். ஹோ, ஹீரோ காப்பாத்த வந்திருக்காரோ? ஓ லெவல் என்னடா என்று கேட்ட அந்த மாணவன் நிலவனின் கையை வலுக்கட்டாயமாய் பிடித்து அவனது வாட்சில் தெரிந்த லெவலை பார்த்து சிரித்தான். ஆஃப்டர் ஆல் லெவல் 1 நீ ஏங்கிட்ட மோத போறியா என்று கேட்க நிலவனும் அவனது கையில் இருந்த வாட்சை பார்த்தான். அவன் லெவல் 1.2 என்று இருக்க நிலவனும் அவனை முறைத்து பார்த்தான். நிலவன் எங்கே சண்டை போட்டு விடுவானோ என்று பயந்து போன பரத், நிலவன் வா போயிடலாம் என்று சொல்ல சட்டென நிலவனின் நோட்டிபிகேஷனில் எதிரே இருந்த மாணவனை வீழ்த்தினால் 50 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டுகள் கிடைக்கும் என்று வர நிலவனுக்கு சற்று வியப்பாயிருந்தது. தன்னால் அவனை வீழ்த்த முடியுமா என்றவன் யோசித்தாலும் 50 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டுகளை பெற வேண்டும் என்று அவனுக்கு ஆவலாகவும் இருந்தது. மேலும் என்னதான் ஒவ்வொரு லெவலாக பிரித்தாலும் அந்த லெவலிலும் 10 பாயிண்டுகள் இருக்கும்படி சப் லெவல்கள் இருந்தது. எதிரே இருக்கும் மாணவன் தன்னை விட 2 சப் பாயிண்டுகள் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது தான் என்ன செய்வது என்று நிலவன் யோசித்துக் கொண்டிருந்த போதே பேட்டில் மோட் ஆக்டிவேட்டட் என நோட்டிபிகேஷனில் வந்துவிட நிலவன் அதற்கு மேலும் தயங்கவில்லை. ஒரு குருட்டு தைரியத்தில் தன் கைகளை முறுக்கி எதிரே இருந்தவனை ஓங்கி ஒரு குத்துவிட பரத் வாயை பிளந்து விட்டான். ஏனென்றால் எதிரே இருந்த மாணவன் நிலவனின் குத்தால் தரையில் சென்று மடார் என்று விழுக பரத் பதறிவிட்டான். ஐயோ நிலவன், என்ன பண்ணிட்ட நீ? அவன் நம்ம 2 பேரையும் கொல்ல போறான் என்று சொல்ல நிலவன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. சண்டையிடுவதால் அவனுக்கு வெறி கூடிக்கொண்டே போவது போல் இருக்க கீழே கிடந்த மாணவனை பார்த்தான். ஆனால் அவன் வாயில் வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி எழுந்து, டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று சொல்லிவிட்டு தன் கைகளை அசைக்க திடீரென அவனது கைகள் புலியின் கைகளைப் போல் மாறியது. அவனுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் சக்தி இருப்பதை நிலவன் அறிந்து கொண்டு இன்னும் எச்சரிக்கை அடைய அதற்குள் முன்னால் இருந்த மாணவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடிவந்து நிலவனின் கையிலும் நெஞ்சிலும் ஒரு மிகப்பெரிய கீறலை போட நிலவனின் கையிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஆனால் நிலவனுக்கு அது ஒரு காயமாகவே தெரியாமல் போக அவன் எதிரே இருந்த மாணவனை இன்னும் பலமாக அடித்தான். இந்த முறை அவன் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்ததால் அந்த மாணவன் சுய நினைவை இழந்து கீழே விழுந்துவிட பரத்துக்கு ஆச்சரியத்தில் தலை சுற்றிவிட்டது. நிஜமாகவே நிலவன் அவனை வீழ்த்தி விட்டானா என்றவன் பார்த்து கொண்டிருக்க நிலவனும் கையில் வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி பரத்தை திரும்பி பார்க்க அவனோ பயமாய், செத்துட்டானா அவன் என்று வினவினான். நிலவன் மறுப்பாய், இல்ல, உயிரோட தான் இருக்கான் என்று சொல்ல பரத் பதட்டமாய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நிலவன். இப்போ உன் கையில எப்படி அடிபட்டிருக்கு பாரு, வா நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று பரத் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று நிலவனுக்கு முன்னால் இன்னொரு நோட்டிபிகேஷன் வர அதில் ஒரு புது லெவல் அன்லாக் ஆகி இருந்தது. லெவல் 1 ஸ்கில் ஸ்கேனிங் அன்லாக்ட் என்று வர நிலவன் அதை பார்த்தபடி பரத்தை கவனிக்க சட்டென பரத்தை பற்றிய டீடைல்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரிய வந்தது. யூசர் நேம் பரத், ரேஸ் ஹியூமன், எபிலிட்டி நன், பிளட் குரூப் A பாசிட்டிவ், HP 3/5 என இருக்க மேலும் சில தகவல் தெரியாமல் பிளர் ஆகி இருந்தது.
ஒருவேளை லெவல் 1 என்பதால் பாதி தகவல் தெரியவில்லை போல என்று நிலவன் யோசித்துக் கொண்டிருக்க பரத்தோ பதறிக் கொண்டிருந்தான். நிலவன், சொல்றது கேளு, ப்ளீஸ் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாம் என்றவன் அழைக்க நிலவன் மறுத்தான். என்ன விடு பரத், நீ முதல்ல இங்கிருந்து போ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்றான் உறுதியாக. ஐயோ, என்ன சொல்ற நீ, வா நானும் உன் கூட வரேன் என்று பரத் வற்புறுத்தினாலும், இல்ல நீ போ, நான் பாத்துக்கிறேன் என அவனை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்துவிட்ட நிலவன் கீழே கிடந்த மாணவனை திரும்பி பார்த்து அவனுடைய ப்ரொஃபைலை ஸ்கேன் பண்ண முயற்சி செய்தான். யூசர் நேம் ரோஹன், ரேஸ் ஹியூமன், எபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளட் குரூப் பி நெகட்டிவ் என்று தெரிய மற்ற தகவல் பிளர்ராக இருந்தது. ஆக மொத்தம் என்ன பவர் தான் இது என்று புரிந்து கொள்ள முடியாத நிலவன் யோசனை செய்து கொண்டிருக்க திடீரென்று அவனுக்கு திடுக்கிடும் வகையில் ஒரு புதிய நோட்டிபிகேஷன் வந்தது. அதில் எக்ஸ்ட்ரா ஸ்டேட் பாயிண்டுகளை பெற நிலவனின் தாக்குதலால் மயக்கமடைந்து கிடந்த ரோகனின் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று வர, இதைக் கண்டு நிலவன் அதிர்ந்து போய் 2 அடிகள் பின்னால் சென்று விட்டான். மேலும் அவனுக்கு ரோகனின் முகத்தில் இருந்த இரத்தத்தை பார்த்தபொழுது அதை சற்று சுவைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிட அவன் தன் கைகளை இறுக்கிக் கொண்டு வேகமாய் அந்த இடத்திலிருந்து ஓடத் தொடங்கினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.